فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே ஆத்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துள்ளார்கள், யார் என் மீது காலையிலும் மாலையிலும் 10 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ கியாமத்துடைய நாளில் அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் நிச்சயமாக கிடைக்கும். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாமியர்களின் புதிய வருடத்திற்கான முதலாவது மாதம், மேலும் அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமாகிய முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அருமை சஹாபாக்கள் 3 வகையான பத்துக்களை விசேஷமாக கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 3 வகையான பத்துக்கள். அதில் ஒன்று ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10, இரண்டாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், சென்ற மாதம் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், மூன்றாவது முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இந்த 3 பத்துக்களையும் அருமை சஹாபாக்கள் விசேஷமான முறையில் அமல இபாதத்துக்களுக்கு ஏற்பாடு செய்து இதை விசேஷமாக கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த ஆரம்ப 10 நாட்களிலும் விசேஷமான ஒரு நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய நாள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய நாள். இந்த ஆஷுராவுடைய தினத்திற்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இஸ்லாமிய வரலாற்றில் மாத்திரம் கிடையாது, முழு உலக வரலாற்றிலும் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது விசேஷமான ஒரு நாள். இஸ்லாமிய வரலாற்றை எடுத்தாலும், இஸ்லாத்தினுடைய சம்பவங்கள் காரியங்களை நாங்கள் எடுத்தாலும், இந்த நாளில் அல்லாஹ் தஆலா சில நிகழ்வுகளை உலகத்திலே ஏற்படுத்தி காண்பித்தார். விசேஷமாக அதில் நபிமார்களுடைய விடயத்தில் நிறைய விடயங்கள் இந்த ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் நடைபெற்றிருக்கின்றது. அதில் ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான் ஹஜ்ரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்தார். அல்லாஹ் தஆலாவுடைய கதாவின் பிரகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் துஆக்கள் செய்து தௌபாக்கள் செய்து சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டதன் பின்னால்
அவர்களுடைய அந்த தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்த நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் தான். நாம் விளங்கக்கூடாது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சுட்டாங்க, தவறு செய்து விட்டார்கள் என்பதாக. அவ்வாறு கிடையாது. அல்லாஹ்வுடைய நபிமார்கள் மாசூமீன்கள். மாசூமீன்கள் என்றால் மஹ்ஃபூதீன்கள், முன்பின் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய நபிமார்களால் பாவம் நிகழவே முடியாது. பாவம் செய்வதற்கு அவர்கள் சிந்திக்கவும் மாட்டார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய கலாவின் பிரகாரம் ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா செய்து, இந்த தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்தது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே தினத்தில் தான் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள்ல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். அதே தினத்தில் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழையவும் வைக்கப்பட்டார்கள். சுவர்க்கத்தில் அவர்கள் முதலாவது நுழைந்ததும், அல்லாஹு தஆலா நுழைய வைத்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான பொருட்கள், வானம், பூமி, அதே போன்று சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், சுவர்க்கம், இவைகளை அல்லாஹு தஆலா படைத்ததும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அப்ப நாங்க விலை கொள்ளணும், இந்த நாள் எவ்வளவு முக்கியமான ஒரு நாள். முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷூராவுடைய நாள் என்று கூறுவோமே, இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள். ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல டேட் ஆஃப் பர்த் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாள் தான். அதே போன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி ஒரு நெருப்பு குண்டத்தை அமைத்து அந்த நெருப்பிலே அவர்களை நம்ரூத் போட்டு அந்த நெருப்பை அல்லாஹு தஆலா மிகவும் குளிரானதாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஒரு பூங்காவனத்திலே இருப்பது போன்று அந்த நெருப்பை அல்லாஹ் பூங்காவாக மாற்றியதும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அந்த நெருப்பை அல்லாஹு தஆலா மிகவும் இனிமையானதாக மாற்றியதும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில். அன்றைய நாள் தான் அவர்களுக்கு அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கினான். மேலும் ஹஜ்ரத் சையதுனா மூசா கலீமுல்லாஹ் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தை விட்டும் பாதுகாப்பு வழங்கியதும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்களையும் கொல்வதற்காக வேண்டி துரத்தக்கூடிய நேரத்துல நைல் நதி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதையை அமைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய கூட்டத்தையும் பாதுகாத்து ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் அந்த நைல் நதியிலே மூழ்கடித்த நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே போன்ற சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததும் அல்லாஹு தஆலா ஆஷூராவுடைய தினத்தில் தான். மேலும் அதே நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் தான் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டான். மேலும் ஹஜ்ரத் சையதுனா நூஹ் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கப்பலை ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையின் பக்கம் கரை ஒதுக்கியது. முழு உலகமும் வெள்ளத்தினால் மூழ்கி இருக்கக்கூடிய நேரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலிலே இருந்தவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த கப்பலை அல்லாஹு தஆலா ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையை நோக்கி ஒதுக்கியது, கரை ஒதுக்கிய நாள் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பிரம்மாண்டமான அரசாட்சியை வழங்கியது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். மேலும் ஹஜ்ரத் சையதுனா யூனுஸ் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் விழுங்கிக் கொண்டது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பவங்கள் வரலாறுகள் இருக்கின்றன. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் விழுங்கிவிட்டது. வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நபி. யாருடைய வயிற்றுக்குள்ளே? மீனுடைய வயிற்றுக்குள்ளே. மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வை zikr செய்கின்றார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மிகவும் அருமையான ஒரு துஆ, மிகவும் உன்னதமான அருமையான சிறப்புகள் வாய்ந்த ஒரு துஆ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹு தஆலா வெளியாக்கியதும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஏதாவது முசீபத்
ஏதாவது கஷ்டங்கள், ஏதாவது துன்ப துயரங்கள் ஏற்படும் போது இந்த துஆவை ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எவ்வாறு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கி பாதுகாப்பை வழங்கினானோ அதே போன்று அல்லாஹு தஆலா பலாய் முசீபத்துகளை விட்டும் நம்மையும் வெளியாக்கி நமக்கும் பாதுகாப்பை வழங்குவான். எந்த கஷ்டம் வந்தாலும் முசீபத்துகள் வந்தாலும் இந்த இஸ்திக்ஃபார், இந்த ஜிக்ரை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்ற சகோதரர்களை, பெரியார்களே, இதே நாள் தான் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண் பார்வையை அல்லாஹ் தஆலா திரும்பவும் மீட்டுக் கொடுத்தான். கண்ணுடைய பார்வை கொஞ்சம் லேசாக மங்கி விட்டது. அந்த பார்வையை திரும்பவும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே தினத்தில் தான் ஹஜ்ரத் சையதுனா யூசுப் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பாலடைந்த கிணற்றில் இருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்கினான். நீண்ட நீண்ட வரலாறுகள், அழகான வரலாறுகள் ஒவ்வொன்றுக்கும். எனவே அந்த நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலடைந்த கிணற்றில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கியதும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே போன்ற அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் சையதுனா அய்யூப் அலா நபியினா வலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சோதனையை வழங்கி இருந்தான். நபிமார்களுக்கு, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாகிய அவுலியாக்களுக்கு சோதனைகள், கஷ்டங்கள் ஏற்படும். அவ்வாறு ஏற்படுவது எதற்காக? அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்காக, அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக. சோதனையின் மூலமாக நிச்சயமாக அவர்கள் பாஸ் ஆகுவார்கள், நிச்சயமாக அவர்கள் சோதனையிலே வெற்றி பெறுவார்கள். அதற்கு பின்னால் அவருடைய தரஜாக்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான். இவ்வாறு ஹஜ்ரத் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நோயை வழங்கி இந்த நோயின் மூலமாக மிகவும் பொறுமை கொண்டார்கள். ஸப்ரே அய்யூப் என்றால் மிகவும் பிரபல்யம், மிகவும் ஃபேமஸ். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமை, அந்த அளவுக்கு பொறுமையோடு வாழ்ந்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த நோயில் இருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்கியது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே போன்றுதான் அன்பின் சகோதரர்களை, பெரியார்களை, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் தஆலா முதலாக வானத்திலிருந்து பூமியை நோக்கி மழையை பெய்ய வைத்தான். முதலாவது மழை பெய்தது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே போன்ற அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இந்த நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் இருக்கின்றது. இந்த ஆஷூராவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றதே, இந்த நோன்புக்கும் அல்லாஹ் தஆலா சிறப்பை வைத்திருக்கின்றான். ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு ஃபர்தாக்கப்பட்டிருந்தது. ரமதானுடைய நோன்பு கடமையானதன் பின்னால் இந்த நோன்பு ஃபர்து என்பது உயர்த்தப்பட்டு விட்டது. அவ்வளவு சிறப்புகளை முஹர்ரம் மாதத்துடைய நோன்பிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இப்படி பல நிகழ்வுகள். அதில் ஒரு நிகழ்வு என்னவென்றால், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய அந்த நாள் இன்று உலகமே ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய இமாமே ஆலி மகாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தையாகிய இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர்கள் உட்பட ஏனைய சில மனிதர்களும் கர்பலா மைதானத்திலே ஷஹீதாக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். முழு வருடமும் ஞாபகப்படுத்தப்படுகின்றார்கள். முழு வருடமும் இதை நாங்கள் பேசுகின்றோம், கேட்கின்றோம். இதன் மூலம் எதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்? ஹஜ்ரத் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிறப்புகள் ஏராளம். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் சிறப்பு வாய்ந்தவர்கள் தான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தையாக இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவருடைய சிறப்பு மிகவும் அதிகம். ஏன்? இவர்கள் சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்களாக இருப்பார்கள். சுவர்க்கத்திலே வாலிபர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹுசைன் என்னில் நின்றும் உள்ளவர், நான் ஹுசைனில் நின்றும் உள்ளவர். யார் அஹ்லுல் பைத்தாக இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை முஹப்பத் வைக்கிறார்களோ அவர்களை நான் முஹப்பத் வைக்கின்றேன். இந்த அளவு சிறப்புகள் அல்லாஹ் தஆலா இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பேர குழந்தைகளாகிய அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய சையதுனா இமாம் ஹுசைன், இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். மிகவும் சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இந்த சிறப்புகளை கொடுத்து ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய பேர குழந்தையோடு பல தடவைகள் விளையாடுவார்கள். மேனியிலே ஏறி பேர குழந்தையை சுமந்து கொண்டு அப்படி என்ன செய்வாங்க? சுமந்து கொண்டு நடப்பார்கள் பூமியிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பேர குழந்தைகள் மேல இருப்பாங்க, இவங்க கீழே அவங்களை ஏற்றி கொண்டு இப்படியே நடந்து கொண்டு போவாங்க. இவ்வாறு பல தடவைகள்.
இதே போன்ற ஒரு தடவை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கையிலே சுமந்திருக்கக்கூடிய நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி பெண்மணி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக அழுகின்றீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்து கூறினார்கள் என்னை பார்த்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இந்த பேர குழந்தைகளை, இந்த பேர குழந்தையாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உங்களுடைய உம்மத்தை சார்ந்த மனிதர்களே ஷஹீதாக்குவார்கள். உங்களுடைய உம்மத்தினர்களில் உள்ளவர்களே இவர்களை ஷஹீதாக்கி விடுவார்கள். அந்த செய்தியை கேட்டு மேலும் அவர்கள் எந்த இடத்திலே ஷஹீதாக்கப்படுவார்களோ அந்த இடத்தின் மண்ணையும் எனக்கு காண்பிக்கப்பட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, சிறு வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் இவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, அவர்களுக்கும் தெரியும், தாயாருக்கும் தெரியும், மதீனாவில் வாழ்ந்த மனிதர்களுக்கு தெரியும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பு எவ்வாறு என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருந்தார்களே. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்ததே மதீனாவில் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததன் பின்னால என்ன செய்வார்கள்? ஒரு ஹஸ்ரத்தை கூப்பிட்டுடுவாங்க, ஒரு சாலிஹான மனிதரை கூப்பிட்டுடுவாங்க, எங்களை பிள்ளையில காதுல பாங்க சொல்ல வைப்போம், அவர்கிட்ட கையால தேனை கொடுப்போம், அவர்கிட்ட கையால ஈச்ச பழத்தை வாயில வைப்போம். நல்ல விஷயம், நல்ல பழக்கங்கள். சாலிஹீன்கள், தக்வா உடையவர்கள் மூலமாக நாங்கள் பிறந்த குழந்தைகளுக்காக இவ்வாறு செய்வது அவருடைய தக்வாவுடைய பரக்கத்தை கொண்டு, அந்த சீதேவிகளுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய குழந்தையும் சாலிஹான குழந்தையாக வளர வேண்டும் என்ற நோக்கம். ஆனால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதலாவது உணவு என்ன தெரியுமா? நாங்க இன்றைக்கு ஈச்ச பழத்தை கொடுப்போம் அல்லது தேன் பானியை கொடுப்போம், ஹஸ்ரத் என பிள்ளைட வாயில வைங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முதலாவது உணவு என்னவென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான இந்த உமிழ் நீர். பெருமானார் தன்னுடைய நாவை கொடுக்குறாங்க, அந்த நாவை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே சூப்புறாங்க. முதலாவது உணவு. பின்பு பாங்கு சொல்லப்படுது, ரப்புல் ஆலமீனுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. யாருடைய காதுல? சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காதுல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யாருடைய பெயர்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. உச்சரிக்கக்கூடிய மனிதர் யார்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹு தஆலா சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இப்படிப்பட்ட இந்த பேர குழந்தை, சரியான இரக்கம் கொண்ட பேர குழந்தைகள், தன்னுடைய மேலிலே சுமக்கக்கூடிய பேர குழந்தைகள், இவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? தான் விரும்பினால் மறைந்த சூரியனை திரும்பவும் கொண்டு வரக்கூடியவர்கள். மறைந்த சூரியனை திரும்பவும் கொண்டு வரக்கூடியவர்கள். தன்னுடைய விரலுடைய சைக்கிளையை கொண்டு சந்திரனை இரண்டாக பிளந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெட்டப்பட்ட கைகளை பெருமானாரிடம் கொண்டு வரப்பட்டால் தன்னுடைய உமிழ் நீரை வைத்து அதை ஒட்டி சரி செய்து விடுவார்கள். டாக்டருக்கெல்லாம் மிகச் சிறந்த ஒரு டாக்டர். கண்ணு கலண்டு இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தை கொண்டு வந்தா தன்னுடைய உமிழ் நீரை போட்டு கலந்த கண்ணையும் ஒட்டி வைக்குவார்கள். இவ்வளவு சிறப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையை உயர்த்தினால் துஆ கபூல், கல்வியை நினைத்தால் துஆ கபூல். இவ்வளவு இரக்கமுள்ள ஒரு புள்ள, இவ்வளவு இரக்கமுள்ள இந்த பேர குழந்தை ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் கூட அதற்காக வேண்டி துஆ செய்தார்களா? யா அல்லாஹ், கர்பலாவை விட்டு என புள்ளையை பாதுகாத்துரு, ஏன குழந்தை ஏன பேர குழந்தையை ஷஹீதாக்கப்படுவதை விட்டு பாதுகாத்து துஆ செய்தார்களா? செய்யவில்லை. அவருடைய தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு, யார் சொல்லலாம், சரியான இரக்கம் நீங்க என்ன மவண்ட மேல, நீங்க கொஞ்சம் துஆ செய்யுங்க, ஷஹீதாக்கப்படக்கூடாது என்று செய்தார்களா? செய்யவில்லை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தாயார் துஆ செய்யுமாறு கூறினார்களா? கூறவில்லை. அனைவர்களுக்கும் தெரியும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று. ஆனாலும் இவர்கள் அந்த சோதனைக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள், வளர்த்தார்கள். சோதிக்கப்படுவீர்கள், சோதிக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் கூட அந்த குழந்தையை வளர்த்தார்கள். ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று தெரிந்தும் கூட அந்த குழந்தையை வளர்த்தார்கள். அவர்கள் அந்த சோதனைக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். இப்படி நிகழ்ந்தது தான் இந்த கர்பலா. இந்த கர்பலாவுடைய வரலாறுகள் ஒவ்வொரு வருடமும் கேட்கின்றோம் நாங்கள். நீண்ட நீண்ட வரலாறுகள் அன்பின் சகோதரர்களை முழுமையாக கூற முடியாது. இந்த கர்பலாவுடைய நேரத்துல இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவுடைய மைதானத்தை நோக்கி வரக்கூடிய நேரத்துல ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன செய்யறாங்க? முன்னால போறாங்க. 1000 பேரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்து சொல்றாங்க, வாங்க நாங்க உங்களை கூட்டிட்டு போகணும். சொல்றாங்க, நான் என்னத்துக்கு வந்திருக்கிறேன்? நான் சண்டை பிடிக்கிறதுக்கு வரல, நான் யுத்தம் செய்வதற்கு வரவில்லை, அதற்குரிய ஆயுதமும் என்றும் கிடையாது. நான் குடும்பத்தோடு வந்திருக்கின்றேன், சிறு சிறு குழந்தைகளை அழைத்து வந்திருக்கின்றேன். நான் எதற்காக? என்னை கூஃபா வாசிகள் கடிதம் போட்டாங்க வாங்கன்னு சொல்லி, நான் அதற்காக இஸ்லாத்திற்காக நான் வருகை தந்தேன்.
நான் இவர்களுடைய கடிதத்தை பார்த்து வருகை தந்துள்ள, யுத்தம் செய்வதற்காக வரவில்லை. ஹுர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, இல்ல இப்னு ஜியாதுடைய கட்டளை உங்களை அழைத்து வர வேண்டும். இப்னு ஜியாதுல கட்டளை, நீ உங்களை கூட்டிட்டு வரணும் கையோட. சரி அப்படியா அப்படின்னு சொல்லி தொழுகைக்கான நேரம் ஆகிவிட்டது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் தொழுவதற்காக வேண்டி ஆயத்தமாகின்றேன். ஹுர் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர்களும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறாங்க. அந்த ஹுர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு ஜியாதுடைய கூட்டத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்துல என்ன சொல்றாங்க, ஆனாலும் அஹ்லுல் பைத்தின் மீது முஹப்பத் இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மீது முஹப்பத் இருந்தது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் தொழுவ போகின்றேன், நீங்க வேறையா தொழுகிறேன்டா தொழுது போங்க, நாங்க இங்க தொழ போகின்றோம். ஹுர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஹ்லுல் பைத்தின் மீது வைத்திருந்த முஹப்பத் சொன்னா, இல்ல உங்களுக்கு பின்னுக்கு தான் நாங்களும் தொழுவோம், உங்களோட இமாமத்துல தான் நாங்களும் தொழுவோம். பின்னால் தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுது முடிந்ததன் பின்னால இமாம் ஹுர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனைவரையும் அழைத்துக் கொண்டு கர்பலாவின் பக்கம் செல்கின்றார்கள். அதன் பின்னால நீண்ட நீண்ட வரலாறுகள். இந்த நாள் அந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாள்ல இந்த பக்கம் கிட்டத்தட்ட 22,000 மனிதர்கள். இப்னு ஜியாதுடைய பக்கம் 22,000 மனிதர்கள், இந்த பக்கம் 72 பேர், சிறு குழந்தைகள், பெண்கள், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரிசுத்தமான அஹ்லுல் பைத் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 72 பேர். 22,000 எங்கே, 72 பேர் எங்கே? அப்பொழுது ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படியுமே இவர்கள் அனைவரும் ஷஹீதாக்கப்படுவார்கள், இவர்கள் அனைவரும் இந்த யுத்தத்திலே மரணித்து விடுவார்கள், ஷஹீதாகி விடுவார்கள், எங்களுக்குத்தான் வெற்றி என்று தெரியும். இமாம் ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு ஜியாதுடைய படையோடு நிற்கின்றார்கள். கைகள் நடுங்குகின்றது. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, ஏன் நடுங்குறீங்க, நீங்க மிகப்பெரிய மாவீரர் அல்லவா, பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டீர்கள், பல மனிதர்களை நீங்கள் கொலை செய்திருக்கின்றீர்கள், ஷஹீதாக்கி இருக்கின்றீர்கள், பல யுத்தங்கள்ல வெற்றி பெற்ற ஒரு மனிதர், இந்த நேரத்துல ஏன் கை நடுங்குகின்றது? இமாம் ஹுர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை என்ன, இந்த பக்கத்துல நின்றா எனக்கு நரகம் தெரியுது, அந்த பக்கம் பார்த்தா சுவர்க்கம் தெரியுது. இந்த பக்கம் 22,000 மனிதர்கள் இருக்கின்றார்கள். தெரியும் வெற்றி நமக்கு நிச்சயம், ஆனால் வெற்றி நிச்சயமாக கிடைத்தாலும் அது தோல்விதான். அந்த பக்கம் போனால் மரணம் நிச்சயம், ஆனால் அது வெற்றி. உடனே இமாம் ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, ஓடோடி போறாங்க அந்த பக்கத்துக்கு. இங்க நின்றவங்க அந்த பக்கத்துக்கு ஓடிட்டாங்க. ஓடி போய் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு, ஆரம்பத்தில் நடந்தவைகளுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு, அதன் பின்னால் யுத்தத்திலே கடந்து கொண்டு அவர்கள் முதலாவது ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இப்படி எல்லாம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பல நிகழ்வுகள், பல கராமாத்துகளை அல்லாஹு தஆலா அந்த மைதானத்தில் ஏற்படுத்தி கொடுத்தான். இவ்வாறு இருந்தும் கூட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பசியோடு தாகத்தோடு வைக்கப்பட்டு கடைசியாக இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய மைதானத்திலே அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளோடு சேர்ந்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இதுதான் நீண்ட வரலாறு. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிகழ்வு நிகழ்ந்த நாளும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாக ஆஷூராவுடைய நாள் தான். எனவே இந்த ஆஷூராவுடைய நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த இலங்கை நாட்டில இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இரவு இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். எனவே இந்த இரவை நாங்கள் அமல் இபாதத்தில் கழிக்க வேண்டும். இந்த இரவை வீணடித்து விடக்கூடாது. துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய இரவு. பல நபிமார்களுடைய வரலாறுகளை கேட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கபூல் செய்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீனுடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றினான். நாங்கள் துஆ கேட்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை கபூல் செய்த நாயனே, நம்முடைய தௌபாவை கபூல் செய்வாயாக. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாத்து வெளியேற்றிய நாயனே, எங்களையும் பாவம் என்னும் பாவங்களிலிருந்து பாதுகாத்து நன்மையின் பக்கம் எங்களை வழிநடத்துவாயாக. இப்படியான துஆக்களை நாங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய இரவு ஆஷூராவுடைய இரவு. மேலும் அந்த ஆஷூராவுடைய இரவு இருக்கின்றதே, அமல இபாதத்துகள் செய்வது. நிறைய உலமாக்கள் பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். நோன்பு நோட்பதும் சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு விடயம். கட்டாயம் அந்த நோன்பையும் நாங்கள் நோற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நோன்பு ஒரு வருடம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஆஷூராவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்பு ஒரு வருடம் முன் செய்த பாவங்களுக்கு கஃபாராவாக ஆகிவிடும் என்பதாக சொன்னார். பாவங்கள் மன்னிப்பதற்காக, சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். எனவே நாம் முயற்சி செய்து இந்த ஆஷூராவுடைய நாள்ல, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய இந்த ஆஷூராவுடைய நாள்ல விசேஷமாக நாம பள்ளிவாசல்ல இஃப்தார்கள் ஏற்பாடு செய்யப்படும். அதை தொடர்ந்து மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் ப்ரோக்ராம் நடைபெறும். அந்த நிகழ்ச்சிகள் இந்த பள்ளிவாசல்லையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வரக்கூடிய சனிக்கிழமை இரவு. எனவே முயற்சி செய்து இந்த நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்வதோடு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குமரிகள் இருப்பார்கள், வயது வந்த பெண் குழந்தைகளுக்கும் நாங்கள் இவைகளை கூறி அந்த இரவை அமல் இபாதத்துல ஒரு யாசீன் ஓதுங்க, ஒரு ஃபாத்திஹாக்கள் ஓதுங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு
கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த சுஹதாக்களுடைய பெயர்ல ஓடி அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய அந்த அந்த வார்த்தைகள், அந்த விஷயங்களையும் அவர்களுக்கும் கூறி அவர்களையும் இபாதத் செய்ய வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எந்த மனிதர் ஆஷூராவுடைய தினம், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக வேண்டி யார் மனம் திறந்து செலவு செய்கின்றார்களோ, சந்தோஷமாக செலவழிக்கின்றார்களோ, கையை நீட்டி யாரு செலவு செய்கின்றார்களோ, முழு வருடமும் அல்லாஹ் தஆலா அவருடைய ரிஸ்க்ல பரக்கத்தை ஏற்படுத்துவான். முழு வருஷமும் பரக்கத்தை தருவான். குடும்பத்துக்கு செலவு செய்யுங்க. குடும்பத்தினர்கள், மனைவி, மக்களுக்கு ஆஷூராவுடைய தினத்தில் விசேஷமாக என்ன செய்யுங்க, அவருடைய வயிறு நிரம்ப உணவளியுங்கள், விசேஷமான உணவுகளை கொடுங்கள், ஸ்பெஷலா நல்ல முறையில. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நியத்தோடு ஃபாத்திஹா ஓதி நல்ல முறையில் அவர்களுக்கு செலவழியுங்கள். முழு வருடமும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவர்களுக்கு ரிஸ்க்ல பரக்கத்தை ஏற்படுத்துவான். இன்னும் அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். எனவே நாம் முயற்சி செய்து இந்த நாள்ல நல்ல அமல்கள் செய்வதோடு, இபாதத்துகள் செய்வதோடு, அல்லாஹ்விடத்துல முக்கியமாக தௌபாக்கள் செய்யக்கூடிய நாள், அல்லாஹ்விடத்துல துஆக்கள் கேட்கக்கூடிய நாள், துஆவின் மீது இஸ்திகாமத்தை கேட்கக்கூடிய நாள். தௌபா கேட்கிறோம், திரும்பவும் பாவம் செய்யறோம். யா அல்லாஹ், தௌபா கேட்கின்றேன், இந்த தௌபாவின் மீது நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தான், தௌபாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ஆரம்பு, தௌபா இல்லாம உலகத்தை விட்டு நான் மரணித்து விடக்கூடாது என்று தௌபா செய்வதோடு, தௌபாவின் மீது இஸ்திகாமத், நிரந்தரமான முறையில் நான் தௌபாவோடு வாழ வேண்டும் என்ற அந்த துஆக்களையும் நாங்கள் கட்டாயம் கேட்பதற்கு மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த இப்படியான சிறப்புகள் அல்லாஹ் தஆலா ஆஷூராவுடைய நாள், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் வைத்திருக்கின்றான். எனவே நாம் முயற்சி செய்து இன்னும் நிறைய அமல்கள் இருக்கிறான். சகோதரர்களே, சுருமா, இஸ்மித் என்று சொல்லக்கூடிய அந்த சுருமாவை ஆஷூராவுடைய தினத்துல கண்கள்ல போடுறது முபாரக்கான சுன்னத்தாகிறது. யார் ஆஷூராவுடைய நாள்ல இஸ்மித் என்று சொல்லக்கூடிய சுருமாவை கண்கள்ல தடவி கொள்கின்றாரோ அவருடைய கண் பார்வை ஒரு நாளும் மங்காது. அவருடைய கண் பார்வையை அல்லாஹ் தஆலா கூர்மையாக்கி கொண்டே இருப்பான் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, ஆஷூராவுடைய நாள்ல நாங்க அமல் செய்யறதோட ஏனைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்க என்ன செய்யணும், இந்த விஷயங்களை சொல்லி அவர்களையும் அமல் செய்வதற்காக நாங்கள் தூண்டிவிக்க வேண்டும். எனக்கு தெரியும், போன வருடம் ஆஷூராவில் நம்மோடு வாழ்ந்தவர்கள் இந்த வருடம் கபராளிகளாக இருக்கிறாங்க. இந்த ஆஷூரா நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ஆஷூராவா இருக்கலாம். இந்த முஹர்ரம் எங்களோட வாழ்க்கையில கடைசி முஹர்ரமாக இருக்கலாம். எனவே அல்லாஹ் நமக்கு அவ்வப்போது வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்துபவர்கள் தான் புத்திசாலிகள். சரியாக நாங்க யூஸ் பண்ணணும். அல்லாஹ் எங்களுக்கு நியாமத்தை தாரான், நேர காலத்தை தாரான், சிறப்பு வாய்ந்த இந்த நாட்கள், லைலத்துல் கத்ர், ஷபே பராத், ஷபே ஆஷூரா, இப்படியான இரவுகளை தருகின்றான், இப்படியான நாட்களை தருகின்றான். இந்த நாட்களை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துவோமே ஆனால் இதன் மூலம் நமக்கு அல்லாஹ் தஆலா ஈருலக வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வான். எனவே இந்த முறையில் இந்த இரவுகளை, இந்த நாட்களை நாங்கள் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்கள் குடும்பத்தினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், சங்கையான ஆஷூராவுடைய நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்கி அருள்வாயாக. அந்த ஆஷூராவுடைய தினத்திலே நல்ல அமல்கள் செய்து உன்னுடைய ரிபா என்று சொல்லக்கூடிய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய மக்களாக நம்மை நீ ஆக்கி அருள்வாயாக. யார் யாருடைய தௌபாக்களை, துஆக்களை ஆஷூராவுடைய தினத்திலே கபூல் செய்வாயோ அந்த கூட்டத்திலே நம் போன்ற பாவிகளையும் இணைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், மேலும் மேலும் இப்படியான சிறப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.